நாராயணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது திவ்ய தேசம். மூணாவது திவ்ய தேசம் பேர் திருக்கரம்பனூர். இதுவும் சோழ நாட்டில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு சில வரலாறு இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் பிரம்மதேவர் சிவனை பார்க்க வரார். அப்போது பிரம்மன் சிவன்கிட்ட கேட்குறாராம், உங்களுக்கும் 5 தலை இருக்குது, எனக்கும் 5 தலை இருக்குது, ஆனால் மக்கள் எல்லாரும் ஏன் உங்களை மட்டும் வழிபடுறா அப்படின்னு பிரம்மா ஒரு கேள்வி கேட்குறாராம். இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். பிரம்மாவுக்கு 4 தலை தானே, எப்படி 5 தலைன்னு சொல்கிறான்னு. ஆக்சுவலாக பிரம்மாவுக்கு அந்த காலத்தில் 5 தலை இருந்தது, சுற்றி 4 தலை. அந்த தலைக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு தலை அவருக்கு இருந்தது. அதே மாதிரி சிவனுக்கும் 5 தலை இருந்தது. ஒரு தலை இருக்கிற சிவனை சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம். 2 தலை இருக்கிறவரை சரப உருவம் அப்படின்னு சொல்லுவோம். 3 தலை இருக்கிறவரை திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். 4 தலை இருக்கிறவரை தத்புருஷ சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம். 5 தலை இருக்கிறவரை நீலகண்ட சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சிவனுக்கும் 5 தலை. இப்போது சிவனுக்கு கோபம் வந்துடுறது. அவருடைய சூல் ஆயுதத்தை எடுத்து நடுவில் இருக்கிற அந்த தலையை கொய்து தன்னோட கையில் வச்சுன்றார். இப்போ சிவன் என்ன சொல்கிறார் பிரம்மா கிட்டனா, எனக்கு 5 தலை இருக்குது, உங்களுக்கு 4 தலை தான் இருக்குது, அதனால தான் மக்கள் எல்லாரும் என்ன வேண்டா அப்படின்னு சொல்லிடுறார். இதை கேட்ட பிரம்மனுக்கு கோபம் வந்துடுறது. எப்போ என்னோட கபாலத்தை உங்கள் கையில் வச்சுட்டுருக்கீங்களோ, என்னோட கபாலம் உங்கள் கையிலேயே ஃபிக்ஸ் ஆகிடும். அது ஒரு பிக்ஷ பாத்திரமாக ஆகிடும். அதை வச்சுட்டு நீங்கள் பிச்சை எடுக்கணும். அந்த பாத்திரம் எப்போ ரொம்பறதோ அப்போ தான் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். ஆனால் இந்த ஜென்மத்தில் அது நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, அந்த கபாலம் யார் பிக்ஷை அங்கே போட்டுட்டு இருந்தாலும் அதில் பாதி அதுவே சாப்பிட்றோம். அதில் மிச்சம் மீந்ததை தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதனால் அது நிரம்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிரம்மா சொல்லிடுறாராம். உடனே அந்த திருவோடை எடுத்துட்டு இவர் பிச்சை எடுத்துகிட்டே போகிறாராம். சிவபெருமான் அதையே சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டே இருக்காராம். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திருக்கரம்பனூர் கோவிலுக்கு வராராம். அங்கே மகாவிஷ்ணு இருக்கார், கோவில் கொண்டு இருக்கிறார். அவர் தன்னுடைய பத்தினியான மகாலட்சுமி கிட்ட அவருக்கு உணவளி அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு மகாலட்சுமியானவள் உணவு அளிக்கிறாளாம். அந்த கபாலம் சாப்பிடும் இல்லையா பாதி, அது சாப்பிட்றதுக்கு மேலே 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 போட்டுகிட்டே வராலாம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதான், அந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சி நம்மளுடைய சிவபெருமான் கையிலேருந்து அந்த பாத்திரம் போயிடுறதான். சிவபெருமானுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுறது. உடனே சிவபெருமானும் அங்கே தனக்குன்னு ஒரு சன்னதி வச்சுட்டு அங்கே கோவில் வச்சுட்டுருக்கார். அந்த கோவிலில் சிவனோட பேர் பிக்ஷநாதர். ஏற்கனவே அந்த கோவிலில் மகாவிஷ்ணு இருக்கார். அதுக்கப்புறமா நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் இருக்கா. இப்போ சிவபெருமானும் அங்கே தனக்குன்னு ஒரு சன்னதி வச்சுட்டுருக்கார். அதுக்கப்புறமா சிவனே அங்கே வந்ததுனால பார்வதி தேவி தனக்குன்னு ஒரு சன்னதி வச்சுட்டு பார்வதி தேவியும் அங்கே இருக்கா. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பிரம்மா எப்பயும் ரொம்ப கரெக்டாக அந்த பூஜை அதெல்லாம் செய்வாராம். அதுவும் சந்தியா காலத்தில் கரெக்டாக பகவான் நாராயணனுக்கு கூறிய பூஜைகள்லாம் பண்ணிகிட்டே வந்தாராம். ஒரு நாள் மகாவிஷ்ணு இவரை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றுறது. அப்போ என்ன பண்ணுறாருனா மகாவிஷ்ணு, கரம்பனூர் கோவிலுக்கு வா, நான் அங்கே உனக்கு தரிசனம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறார். பிரம்மாவும் அதனால் கரம்பனூர் கோவிலுக்கு வரார். அங்கே பார்த்தா மகாவிஷ்ணு இல்லை. அப்போ பார்த்தா அங்கே நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஏதோ ஒன்று தான் பகவான் அப்படின்னு பிரம்மாவுக்கு தெரிஞ்சிடுறது. உடனே என்ன பண்ணுறார், இவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை வச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா மரத்துக்கும் அபிஷேகம் பண்ணிகிட்டே வராராம் பிரம்மா. அப்போது அதில் மகாவிஷ்ணு ஒழிஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அப்போது பிரம்மாவுக்கு காட்சி தராராம்.
உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை விளையாடினேன். நீங்களும் இங்கேயே ஒரு கோவில் வச்சுக்கோங்கோ, வச்சுட்டு டெய்லி எனக்கு சேவகம் பண்ணிட்டு வாங்கோன்னு மகாவிஷ்ணு சொல்கிறாராம் பிரம்மதேவனும். அதனால் தன்னோட மனைவியான சரஸ்வதியோட வந்து இங்கே கோவில் கொண்டு உள்ளார். அதனால் இங்கே சைவ மதத்துக்காராலும் வருவா, வைணவ மதத்துக்காராலும் வருவா. அதனால் இங்கே மும்மூர்த்தி அவளோட தேவியாரோட இங்கே கோவிலில் இருக்கா. இப்போ நம்ம பிரம்மதேவர் வந்து அங்கே அந்த கதம்ப மரத்துக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணார்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் பெரிய குளமாக தேங்கி போயிடுதான். அந்த குளத்தை பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஆரம்ப காலத்தில். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சா, கதம்ப மகாரிஷின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணி பகவான் நாராயணனோட அருளை வந்து அவர் பெற்றாராம். அதனால் அந்த குளத்துக்கு கதம்ப தீர்த்தம் அப்படின்ற ஒரு பேரும், அந்த ஊருக்கு கரம்பனூர் அப்படின்ற ஒரு பேரும் அந்த ஊருக்கு வந்தது. இப்போது இங்கே இருக்கிற பெருமாளை வந்து உத்தமர் அப்படின்னு சொல்லுவா. பகவானை 2 ஆழ்வார் இது வரைக்கும் உத்தமர் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒன்று நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார், இன்னொன்று நம்மளுடைய ஆண்டாள் தன்னோட பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் 2 பேர் தான் வந்து உத்தமர்னு சொல்லியிருக்கா இந்த பெருமாளுக்கும். அதனால் உத்தமர் கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது ஒரே ஒரு ஆழ்வார் தான், அது நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மூலவ பெருமாளை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறா. தாயார பூர்ணவள்ளி அப்படின்னும் பூர்வாதேவி அப்படின்னும் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் ஜனக மகாராஜா ஒரு நாள் வராராம். அப்போது ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு காஷ்யப முனிவரும் அவருடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து ஒரு யாகம் பண்ணுறார். ஆனால் என்ன காரணமோ தெரியல, யாகம் சரியாக நிறைவேறவே இல்லை. அப்போ வேறு ஒரு ரிஷி அங்கே வரார். உங்கள் யாகம் முழுமை பெறலை அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குத்தம் இருக்கும். இங்கே இருக்கிற கதம்ப மரத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், அப்போ தான் இதுக்கான காரணம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஜனக மகாராஜா அங்கே இருக்கிற கதம்ப மரத்தை அத்தனைத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வரார். அப்போது வானத்துலேருந்து ஒரு அசுரதி வாக்கு கேட்குறது. நீங்கள் பெருமாளுக்கு அந்த யாகத்தில் கொட்டுறதுக்கு திரவியம் வச்சுருக்கீங்கோ, அதை ஒரு நாய்க்குட்டி தெரியாமல் ஷாட் கொடுத்தோம், அதனால் அபச்சாரம் ஆகிடுது. அதனால தான் உங்கள் யாகம் முழுமை பெறலை. அது நிறைவேறணும் அப்படின்னா திருப்பி யாகத்துக்கு கொட்ட வேண்டிய திரவியங்களை புதுசாக நீங்கள் தயார் பண்ணி யாகத்தில் விட்டேல் அப்படின்னா உங்கள் யாகம் பூர்த்தியாகும் அப்படின்னு வானத்தில் இருந்த அசுரதி வாக்கு கேட்கறது. அதனால் ஜனக மகாராஜா திருப்பி எல்லா திரவியங்களும் தயார் பண்ணி யாகத்தை பண்ணி முழுமையாக முடிக்கிறாராம் அந்த யாகத்தை. அது நடந்தது இந்த கோவிலில் தான். இந்த கோவிலில் மொத்தம் 6 சன்னதி இருக்குது. இந்த கோவிலுடைய விமானம் பேர் உத்தியோக விமானம். இந்த கோவிலோட தல விருட்சம் வாழை மரம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசத்தை நம்ம அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸ் ஏதாவது போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.